கொஞ்ச நாளாகவே இந்த செடி கொடியே கர்த்தர் விட மாட்டேங்கிறார். அல்லேலூயா. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வசனத்துக்குள்ளே போகிறேன். ஆமேன். அப்போது போன வாரத்தோட பார்த்தது என்னென்னா, அவருடைய கண் பார்வையில் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. செடியோடு இணைக்கப்பட்ட ஸ்தோத்திரம் கொடிகள் எத்தனை பாக்கியசாலிகள். அந்த செடி கட் பண்ணி அந்த கொடி கட்டாகக்கூடாது. அல்லேலூயா. இணைக்கப்பட்டோம். ஆமேன். அந்த செடியோடு இணைக்கப்படாத கொடிகளுடைய படாத பாடு எவ்வளவு என்பதை போன வாரத்திலே கர்த்தர் பேசினார். அவர் இல்லாத இடத்த ஆண்டவர் அவர்களுக்கென்று நியமித்து கொடுப்பார். இன்னைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29-30. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு முன்பாக இருக்குது இந்த திருச்சபை. சாலமோன் கட்டின அந்த ஆலயம் அவருடைய, புரிஞ்சுக்கிட்டோமா? புரியுறோமா? திறந்திருப்பதாக, கண்களுக்கு முன்பாக, அதாவது இம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. நாம் செய்கிற ஆராதனை, இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், வர்றோம் போகிறோம், எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் கண்களுக்கு நம்ம ஒரு நாளும் தப்ப முடியாது. ஆமேன். நம்ம செய்கிற ஆராதனைகளை கர்த்தர் உற்று பார்க்கிறார். பரிசுத்தவான்கள் இந்த ஆராதனைக்காக கருத்தாய் அவர்கள் விசாரித்தார்களாம். தேவனுடைய தூதர்கள் ஆராதனையை உற்று பார்க்கிறார்கள். அப்படியானால் நம்ம ஆலயத்துக்குள்ளே அவருக்கு ஆராதனை செய்கிறது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிகிறோம். இப்போ சாலமோன் ஞானி அன்னைக்கே அறிஞ்சிட்டான். அதை உற்சாகமாக இருக்கீங்களா? என்னது? சாலமோன் ஞானி அன்னைக்கே தெரியும், கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாகத்தான் எதுவாயிருந்தாலும். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். யோபு 22:12. யோபு 22:12. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும். அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தின் உன்னதத்தில், உன்னதங்கள் போட்டிருக்குது. அப்போ பல டயர் இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. நாட் ஒன் டயர். தேர் ஆர் மெனி பிளேசஸ். உன்னதங்களில் நிறைய இடங்கள், இன்னும் மேலே 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 டாப் லேயரில் பரலோகத்தின் உன்னதங்களில் தேவன் அங்கே இருந்து கொண்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. அவருக்கு முன்பாகத்தான் எல்லாமே இருக்குது. இது ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் அது தெரியும். 11வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறது. அடேடே, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் அங்கே இருக்குது. ஆனால் கண்கள் எங்கே பார்க்குது? மனுபுத்திரரை பார்க்கின்றன. அவருடைய இமைகள் அவரை எவ்வளவு ஈஸி. ஒன்றுமே இல்லை. அந்த அங்கே இருந்துட்டு அந்த இமை கொஞ்சம் பாருங்க, என்ன அங்கே இருந்துட்டு அப்படி பார்த்தாருன்னா அவ்வளவு சோதித்தறிய தப்பிக்க முடியுமா? சர்வ வல்லவர். His eyelids. The Lord is in his holy temple. The Lord's throne is in heaven. His eyes behold, his eyelids try the children of men. இது நாம் முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் முதலாவது புரிஞ்சுக்கணும். நம்மை சோதித்து பார்க்கிறது கர்த்தருடைய இமைகள், ஐலிட்ஸ் சோதிக்குது. அடுத்து 33:13 பாருங்க. சங்கீதம் 33:13. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து. 102வது சங்கீதம் 19 வாசிங்க. 19-20. 102.
கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். 123வது சங்கீதம் 1 வசனம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இனி நீதிமொழிகள் 15:3, நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். எக்லீசியாஸ்டஸ். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசணும், ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாய். அவ்வளவு உன்னதமான உயரத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கிறது மாத்திரமல்ல, நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதையும் அவர் கவனித்து கேட்கிறாராமே. வாய் தவறி பதறி போய் எதையாவது பேசாதப்பான்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் உன்னதத்தில் தான் இருக்கிறார், ஆனாலும் நீ பதறி போய் பேசுகிற எல்லாமே அவருக்கு கேட்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் எவ்வளவு உஷாராய் ஜாக்கிரதையாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய பாடம். இன்று நம்ம அப்படியே ஒரு சப்ஜெக்டுக்கு, அப்போது அவருக்கு முன்பாகத்தான், ஐ திங்க் போன வாரம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், பாதாளம் வாய் 26, பாதாளம் திறந்தே இருக்கு. அவருக்கு முன்பு பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. உயரத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பூமியிலேயும் எல்லா இடத்துலையும் எவ்விடத்திலையும் எல்லாம் பார்க்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக பாதாளம் மூடப்பட்டிருக்குமோ, நரகம் மூடப்பட்டிருக்குமோ? சுவிசேஷ பிரசங்கம் தான் மறுபடியும் நான் செய்ய போகிறேன். ஒரு பக்கம் தராசில் 2 தட்டு இருக்கிறது மாதிரி, ஒரு தட்டாகிய ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம இணைக்கப்பட்டு மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் மந்தையில் சேர்க்கப்படாதவர்களுக்கு மேலே நம்முடைய இருதயம் பாரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபித்து நீங்கள் தாங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்த அளவுக்கு எங்கேயாவது சென்று சுவிசேஷம் சொல்லலாம், இல்லை வேறு எந்த மெத்தட்லையாவது ஆத்தும ஆதாயத்தின் நோக்கத்தோடு நாம் இருப்போமானால் தேவன் நமக்கு பல வழிகளை காட்டுவார், பல வழிகளை காட்டுவார். சில நேரங்களில் போக வேண்டாம் என்று சொல்லுவார், ஜெபிக்க சொல்லுவார். சில நேரங்களில் ஜெபித்து விட்டு கிளம்பு என்று சொல்லுவார். சில நேரங்களிலே மக்களை நம்மிடத்தில் கொண்டு வருவார். சில நேரங்களில் நாம் அவர்களிடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். இப்படி பல காரியங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நாளில் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. அப்படி நாம் ரெடியாக இருந்தால் எந்த வழியிலாகலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எந்த வழியோ அவர் சூஸ் பண்ணட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர், அல்லேலூயா, இந்த மனுபுத்திரரையும் அவர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய முடிவை பார்க்கிறார். He looks at, he sees the end of the people of God. He looks at the people who do not want him as their savior. அவர்களையும் பார்க்கிறார். அப்போ அவருடைய கண்களுக்கு முன்பாக பாதாளத்தில் கொத்து கொத்தாக இறங்குகிற ஜனங்கள் அவருக்கு மறைவாய் இருக்க மாட்டார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்தில் வருகிறவர்களும் மறைவாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்கிறதான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியதான இப்போ காருண்யான்னு சொல்கிறோமே, அதில் ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி, முதல் வாத்தியாராக நான் போய் சேர்ந்தேன். சேர்ந்தபோது எங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ஒன்று கொடுப்பார்கள். அப்போ நாங்கள் 6 பேரோ 8 பேர் தான் வாத்தியார். எல்லாருமே கொத்தவரங்க மாதிரி இருப்போம். இப்போ மாத்திரம் கொஞ்சம் கொத்தவரங்க அவள் பெட்டர். அப்போ இந்த கொத்தவரங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இருக்கும். இதுதான் வாத்தியார். இந்த வாத்தியாருக்கு ஜனங்கள் பயப்படணும். இப்போ பல பையங்கள்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்போது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்தார்கள். கொடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் வேலைக்கு போகணுமே, சென்னையில் வச்சு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, ஜீசஸ் கால்ஸ் பில்டிங்கில்.
அப்புறம் காருண்யாவுக்கு நாங்கள் திருப்பி வாத்தியார் வேலைக்கு நாங்கள் போனோம். மாணவர்கள்லாம் வருவாங்க. முதல்ல எங்களை சாருன்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு. என்னையே போய் சாருங்கிறானே, அது மாதிரி நிலமை. அப்போது திடீர்னு ஒரு நாள் டிஜிஎஸ் ஐயா வந்தார்கள். வந்துட்டு அப்படியே எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன். நம்மளை எங்கே தெரிய போகுது இவங்களுக்கு அவங்களாம் எவ்வளோ பெரிய கர்த்தருடைய தாசர்கள், நம்ம கொத்த வராங்க, இப்படி சுற்றுறாள்கள் தெரியுமா அப்படின்ட்டு. திடீர்னு அங்கேருந்து பார்த்து என் பேரை சொல்லி கூப்பிட்டாருவாங்க. நொந்தே போயிட்டேன். எப்படி தெரியுமா? எம்ப்ளாய் பண்ணதே அவர் தான். இஸ் மை எம்ப்ளாயர். அது எப்படி எம்ப்ளாயி பற்றி தெரியும்? ஆனாலும் பாருங்கள், ரொம்ப பழகலை, ரொம்ப பக்கத்தில் போக மாட்டேன், ரொம்ப தூரமாக இருப்பேன். ஆனாலும் அங்கேருந்து கண்டுபிடிச்சி என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படிரா இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. அப்போது தன்னுடைய இன்ஸ்டிடியூட்டில், தன்னுடைய காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய, தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலேஜில் தன்னுடைய ஸ்டாஃப் பேரை தெரியாமல் இருக்குமா? நான் நினச்சது ஒன்று, நடந்தது வேறு. இது ஒரு சின்ன உதாரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல தான் அவருக்கு முன்பாக எல்லாம் தந்து கொத்து கொத்தா எவன் பரலோகத்துக்கு வர்றான், எவன் பாதாளத்துக்கு போகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பெரியப்பா, சித்தப்பா, மாமா பையன், மாமா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, யாராவது இன்றைக்கி நம்ம பெரியப்பா வர்றாங்கன்னாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் குடும்பமாக வர்றாங்க அப்படின்னா, வாங்க பெரியப்பா வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அவங்க பிள்ளைகளோட இருக்கும் இல்லையா? உடன்பிறப்புகள், நாளைக்கு இவ்வளோ சந்தோஷமாய் பழகின உடன்பிறப்புகள் ஆண்டவர் வேண்டாம் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தேவனுடைய கண்ணெதிர கொத்து கொத்தா போய் விழுகிற ஜனங்களுக்குள்ளே நம்ம பெரியப்பா, சித்தப்பா, மாமாவும் ஒன்றா இருந்தாங்கன்னா அது நம்மளால் ஜீர்ணிக்க முடியுமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடக்கும். அது நான் ஏதோ நடக்காதது கற்பனை பண்ணி உங்களை மிரட்டுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இஸ் கோயிங் டு அலாட் அ பிளேஸ். இட்ஸ் அ பிளேஸ் அலாட்மெண்ட். அலாட் அ பிளேஸ் வேர் ஹி வில் நாட் பி தேர். அவர் இருக்காத ஒரு இடத்தை அவர்களுக்கு அலாட் பண்ணி போடுவார். அந்த இடம் அவருக்கு தெரியாமல் இருக்குமோ? நன்றாக தெரியும். கண்ணெதிர அந்த பிளேஸை பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய இருதய துடிப்பும் வேதனை எவ்வளோ என்பதை பாருங்கள். எல்லா ஆத்துமாக்கள் மேலேயும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரே, ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு ஆசையோடு காத்திருக்கிற தெய்வம். ஆனால் இந்த பொல்லாத பேய்கள், நேற்று ஒரு சாட்சியை பார்த்தேன். நேற்று முந்தானத்து ஒரு சாட்சி, ஒரு அருமையான ஒரு இவாஞ்சலிஸ்ட் பீட்டர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு ஐயா, அவரோட பேச முடிஞ்சிச்சு. ஸ்தோத்திரம். அப்போது அவர் சாட்சியை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆவிகளோடு பேசினவர் அப்படிங்கிற தலைப்பில் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. நான் சிலருக்கு அனுப்பி வச்சேன், 1-2 பேருக்கு அனுப்பி வச்சேன். அப்போது ஆனால் கவனித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படி என்னதான் இவர் ஆவிகளோட பேசினார், என்ன அவருடைய பழைய பாதைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு மை லைஃப். அப்போது அவர் சொல்கிறார், இந்த பொல்லாத ஆவிகள் ஒன்றொன்னோடையா நான் உட்காந்து பேசுகிறது எனக்கு பழக்கம். கடைசியில் அந்த ஆவிகள் சொல்லுது, மெய் தெய்வம் யார்? அதான் மெய் தெய்வம் யாருன்னு ரொம்ப ஆசைப்பட்டு தேடி போனார். எங்கள் குடும்பத்துலேயும் நாங்கள் அப்படி தான் போனோம். அப்போ அந்த ஒரு தேடல் வரும் பொழுது கர்த்தர் பாருங்கள், அவர் தென்படுகிறார். அவன் அந்த பேய் பேசுது, பொல்லாத பேய்கள் சொல்லுது, நாங்கள் மெய் தெய்வம் அல்ல. அப்போ யார் நீ கேட்டால், உன்னையில்லவா நான் வணங்கிட்டு கிடந்தேன், அப்போ நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அங்கே ஒரு கூட்டம் தள்ளப்பட்டு கடைசியில் இப்படி வந்திருக்கிறோம், எங்களை மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்க இந்த பூமியில் சொல்லுது. மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்க, நாங்கள் அவங்க கண்ட்ரோலில் நாங்கள் இருக்கிறோம், அதனால் நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் பொல்லாதவைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெய்வம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து வச்சிருக்கிறோம். அப்போ உண்மையான தெய்வம் யாருன்னு கேட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தர் தான் தெய்வம், அவர் அல்லாமல் தெய்வம் யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாம் தெய்வம் மாதிரி மாய்மாலம் பண்ணி எங்கெங்கெல்லாம் விக்கிரகங்களை கும்பிடுறாங்களோ அதுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம். இதுதான் நாங்கள் இருப்போம். எங்களை தெய்வங்களாக காட்டிக்கிறோம். தெய்வம் அல்ல.
பிறகுதான் அந்த சகோதரனுக்கு கண்கள் திறக்கப்பட்டு, ஆஹா, அப்படியானால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். அவரை அதுக்கப்புறம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவர் இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறார். பீட்டர் ஸ்ரீனிவாசன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இதை சொல்லணும்னா சாட்சி சொல்லணுன்ட்டுல, நான் தெய்வங்கள்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறதான தள்ளப்பட்ட ஆவிகள் இந்த உலகத்தில் ஒரு பக்கம் வஞ்சிக்கிற ஆவிகள் வஞ்சனை செய்யும் பொழுது அதனுடைய பிடியிலே தெய்வம் நினச்சி ஆராதிச்சுட்டு இருக்கிற கூட்டத்திலிருந்து சத்திய தெய்வம் பேய்களுடைய வாயிலேருந்தே யார் சத்திய தெய்வம்னு வருதே, அந்த தெய்வத்தின் பிள்ளையாய் நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம். அப்போ என்னுடைய ஆராதனை ஒரு போலியான ஆராதனையாக இருக்கவே நான் விடவே மாட்டேனே. நிஜமான தெய்வத்தை கும்பிடுகிறவர்களுடைய ஆராதனை நிஜமாகத்தான் இருக்கணும். அது ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், உங்கள் விசுவாசம் வளரட்டும். இன்னைக்கு அறகுறையா இப்படியா அப்படியான்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாம் போலியாய் ஏமாத்துற பேய்கள் தான் ஒழிய கர்த்தர் நல்லவர். ஒரே ஒருவர் மெய் தெய்வம்னு பேயுடைய வாயிலேருந்தே வருகிறது. இங்கே நாங்கள் பேய் ஓட்டும் போது அந்த பேய்கள் இங்கே சொன்னிச்சாக்கும், நாங்கள் மெய் தெய்வம் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் மெய் தெய்வம்னு. இப்போ இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் சாட்சிகளை கேட்கும்போது நாம் சத்திய மெய் தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்பதில் ஆணித்தனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஆணித்தனமாக இருக்கணும். அப்படியானால் அவருக்கு அல்லேலூயா சொல்றதும் ஆராதிக்கிறதும், அவரை தவிர்த்து தெய்வம் இல்லை, அவர் ஒருவர் தான் தெய்வம். அந்த ஒரே ஒரு மெய் தெய்வத்துடைய பிள்ளைன்னு நான் சொல்லும்போது என்னுடைய ஆராதனை எவ்வளவு உண்மையான ஆராதனையாக இருக்குது. இந்த ஆராதனையை நான் வேறு யாருக்கும் தரமாட்டேனே. அல்லேலூயா. அதுவும் சந்தோஷப்படுங்க தேவ ஜனமே. ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்துட்டோம், ஏதோ வந்துட்டோம், ஏதோ சபைக்கு வந்துட்டோம், ஏதோ பிரைஸ் டவர் அந்த டவர் இல்லைங்க. அப்படி இல்லைங்க. உண்மையான தெய்வம் நம்ம ஒருவேளை பேய்கள் அறிஞ்ச அளவுக்கு கூட நம்ம ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய வாயிலேருந்து வர்றதை நம்ம கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும். என்னடா நமக்கே இந்த விசுவாசம், அதுக்கு தெரிஞ்சு அவ்வளவும் தெரியும். அதுக்கு ஐயோ எப்படி உங்களை கொண்டு வர்ற, எப்படி கொண்டு பெய்யணுன்னே பேன்ட்டிங்களோ, அவ்வளவு அதுகளுக்கு தெரியுங்க. புரியலையா? ஏன்னா அது அங்கே இருந்திருக்குது. பரலோகத்தில் அங்கே இருந்தாக்கும் தள்ளப்பட்டு வந்திருக்கிறதுனால ட்ரூத் தெரியும். ஐயோ அவரை தவிர்த்து. அப்புறம் அந்த பேய்கள் சொல்லுது, யாருக்கும் பயப்பட மாட்டோம், ஒரே ஒருத்தருக்கு பயப்படுவோம். அவருக்கு எங்களால் பயப்படாமல் இருக்க முடியாது முடியாது முடியாது, அவர் ஒருத்தருக்கு தான் பயப்படுவோம், வேற எவனுக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லுது. பொல்லாத பேய் இதுக்கு சேட்டை பண்ணி நம்மளை கவுக்குங்கிறதுக்காகத்தான் அவர் நம்மளை காப்பாற்றிட்டு வர்றார். கூடார மறைவில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார்னு போட்டிருக்குது. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நேற்று காலையில் பண்ணேன். அது திரும்பி சொல்கிறேன். எப்படி அந்த வசனத்துக்குள்ள விளக்கம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தம்பியை நீங்கள் பார்க்க முடியுதா? நேற்று காட்டினேன் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை. அப்புறம் இப்போ பார்க்க முடியுதா? அப்புறம் இப்போ பார்க்க முடியுதா? அதுபோல் தம்முடைய கூடார மறைவில் இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஆவிகளுடைய பார்வையெல்லாம் இந்த ஆவிகளுடைய பார்வையெல்லாம் நம்ம மேலே இருக்குது. அவருடைய பாதுகாக்கிறார். ஒரு நிமிஷத்தில் தட்டிடும். அது அவர் மாத்திரம் ஒரு நிமிஷம் நம்மளை கொஞ்சம் இடம் கொடுத்தாருன்னா டப்புன்னு தட்டிடும். அப்படி அந்த வசனத்துக்குடைய விளக்கம் தான். கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறார். 1-2 பேரை கிடையாது. Every person is protected by God. For every believer there is an angel, a minimum of 1 angel. Multiple angels will be available when you go through trials and sufferings. பாடுகள் அதிகமாக அபிஷேகம் அதிகமாக the number of angels will become more for you. அனாதியாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஃபார் எவ்ரி ஏஞ்சல். மத்தேயு 18:10 அப்படித்தான் சொல்லுது. மேத்யூ 18:10 அப்படிதான் ப்ளூரல்ல சொல்லுது.
ப்ளூரல்ல சொல்லுது, ஏஞ்சல்ஸ் ஆர் தேர் ஃபார் யூ. கர்த்தர் நல்லவர். ஆக அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் எட்டிப்பார். ஹிஸ் ஒர்க் இஸ், ஆண்டவர் அவரும் அவருடைய சேனையோடும் கூட தான் ஒர்க் பண்ணுறார். கர்த்தர் நல்லவர். அவர் தனியாக இல்லை, அவர் சேனையும் கூட்டிகிட்டு வந்து தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஆர் பீயிங் ப்ரொடெக்டட். நம்முடைய தலையில் இருக்கிற முடியில் ஒன்று கூட காரணம் இல்லாமல் விழாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன். நாம் எவ்வளவு சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் ஒரே ஒரு காரணம், அவர் தான் எனக்கு வேணும் என்று சொன்ன ஒரு காரணத்தை, அவருடைய கண் பார்வையில் எல்லாம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட். இன்று நாம் அப்படி இருந்தாலும் கூட சில வசனங்களை பார்க்கும்போது, ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்திற்கு தூரமாக இருக்கிறார், ரொம்ப தூரமாக இருக்கிறார். பார்க்கலாமா? நீதிமொழிகள் 15:29. God is far away from the wicked போட்டிருக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். இந்த துன்மார்க்கர் எங்கே இருப்பார்கள்? They are in the dark place. கர்த்தருடைய, நல்ல கவனிங்க, என்னை பாருங்க, கர்த்தருடைய சமூகம் போக 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 கர்த்தர் போக போக கடந்து போக 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 அந்த இடம் டார்க் ஆகிடும். அவர் வர 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 வெளிச்சமாகும். அல்லேலூயா. ஒரு கூட்டத்தை விட்டு கர்த்தர் தூரமாகவே அவர் அங்கே இருக்க மாட்டார் வச்சுக்கோமே, அந்த இடம் வச்சுக்கோமே. அது டார்க்னஸ் ஆஃப் டார்க்னஸ்ன்னு யூதா சொல்லுகிறார். ஆர்டினரி டார்க்னஸ் கிடையாது. இட் இஸ் த டார்க்னஸ் ஆஃப் டார்க்னஸ். ஆர்டினரி டார்க்னஸ்ஸே நம்மளால் சகிக்க முடியல. இருட்டறைக்குள்ளே ஒரு 24 மணி நேரம் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. பயங்கரமான இருட்டறைக்குள்ளே ஒரு 24 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் வாழ முடியாது. அந்த டார்க்னஸ்ஸே ஒன்றும் இல்லையா? தேவ ஜனமே, கேட்குறீங்களா? மகா இருட்டறையில் இருக்கக்கூடிய அந்த இருள் ஒரு இருள் இல்லை. அதை விட டார்க்னஸ் ஆஃப் த டார்க்னஸ் என்று சொல்லி யூதா சொல்லுகிறார். காரிருளே அவர்களுக்கு என்றென்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இதை குறித்து நமக்கு நல்ல அறிவு வேணும். அதனால தான் கொடிகள் போய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கேன்னு போட்டிருக்குது. ஸ்தோத்திரம். He withdraws every blessing from that place. வித்ட்ரா பண்ணிக்கிறார். அதில் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்காது. நான் போக போக உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் தியானம் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறவருடைய ஆவி பிரியும் போது, ஆத்மா ஆவியும் சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது, துன்மார்க்கனாய் இருப்பானால், ரட்சிக்கப்படாதவனாய் இருப்பானால், அவன் ஒரு டார்க் பிளேஸ்க்குள்ளே போவான். தூரத்தில் வெளிச்சத்தை பார்ப்பான். தூரத்தில் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அவனால் அதை பார்க்க முடியாது. ஒரு செகண்ட் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஒருவேளை அவனை வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் அந்த வெளிச்சத்துக்குள்ளே போட்டால் பறந்து போய் அந்த டீப் டார்க்னஸ்குள்ளே போவான். சகிக்க முடியாது, அவனால் முடியாது. நீதிமான்கள் சமூகத்தில் துன்மார்க்கர் வாசம் பண்ணுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. இட் இஸ் நாட் பாசிபிள். ஹீ ஹிம்செல்ஃப் வில் பி ட்ரிவன் அவுட். அவன் தானாகவே அந்த டார்க்னஸ், அந்த இருட்டை நோக்கி அழகாய் போய்விடுவான். அவனால் வேண்டாம் என்றால் உயிர் தப்ப ஓடினது போல ஓடுவான். அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாது. ஒரு பரிசுத்தவான் மரணம் அடைகிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, அந்த தேவதூதர்கள் கொண்டு போய் வெளிச்சத்தில் கொண்டு போய் வைப்பார்கள். அழகு மகிமையான வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த துன்மார்க்கன் ஒருவேளை, ஸ்தோத்திரம், அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எங்கேயாவது போகலாமான்னு பார்த்தா அவனுக்கு ஆசையும் இருக்காது. ஆசை இருந்தாலும் கூட இந்த பேய்கள் அவனை விடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இவைகளை குறித்து நாம் சில காரியங்களை புரிந்து கொண்டால் தான் நாம் ஆத்துமாதாயம் செய்ய முடியும். நமக்குள்ளே ஒரு பாரம் வரும். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து தான் ஒரு பாரம். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் வில் ஹேப்பன் ஃபார் எவ்ரி பர்சன். அது முன்னதாகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார்.
கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இழுப்புண்டு போகிறான். அதனால தான் he is far away from the wicked. துன்மார்க்கருக்கு தேவன் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தின்படி தூரமாக லாசரு என்கிறதான ஒரு பிச்சைக்காரன் ஆபிரகாமுடைய மடியில் அவன் ஆறுதல் அடைந்து தேற்றப்படுவதை இந்த துன்மார்க்கனாகிய இவன், இந்த பணக்காரன் தூரத்தில் இருந்து கண்டான். அது ஒரு வெளிச்சத்தை கண்டான். சில காரியத்தை சொல்கிறேன், தயவு செய்து தப்பாக எடுத்துடாதீங்க. ரட்சிக்கப்படாத நம்முடைய சொந்தக்காரர்கள் இருப்பார்களாக, ரட்சிக்கப்பட்ட நம்மை அவர்கள் தூரத்தில் அவர்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், அந்த வெளிச்சத்தில் இருக்கிறான். இங்கேருந்து புலம்புவான் பாருங்க, பிளவு உண்டாயிருக்கும். இங்கே உள்ளவர்கள் அங்கே வராதபடிக்கும், அங்கே உள்ளவர்கள் இங்கே வராதபடிக்கு ஒரு பெரிய பிளவு உண்டாயிருப்பதாக லூக்கா 16 நாம் வாசிக்கிறோம். யாரும் போக முடியாது, இங்கேருந்து அங்கே தானாலும் அவர்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் a permanent separation between the saints and the wicked people. கண்ணீர் நிறைந்த கண்களோடு இன்றைக்கு அவர் நிற்கிறார், போகக்கூடாது என்பதற்காக. கர்த்தர் நல்லவர். நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஒருவேளை எங்களுக்காக வேண்டும். தெய்வமே, அப்பா எங்களை ரட்சித்த தெய்வம், ஒருவேளை எங்களுக்காக யாரோ ஒருத்தர் கண்ணீரோடு திறப்பில் நின்றுப்பாங்க. இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேனே தெய்வமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை விட்டு, இந்த உலகத்திலையும் நம்மை விட்டு அவர் தூரமாக இருப்பாரானால் நமக்கு நிகழ்கிறது, நமக்கு நடக்கிறது இருள்தான். நம்முடைய வாழ்க்கையில் இருள்தான். சிம்சோனை விட்டு தேவன் தூரமாய் போனார், அது அவன் அறியாமல் இருந்தான். வல்லமை அவனை விட்டு புறப்பட்டது, தேவன் அவனை விட்டு விலகினார் என்பதை அவன் அறியாதிருந்தான் போட்டிருக்கு. கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அருமையான செல்வங்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை விட்டு தூரமாய் போகக்கூடாது, போக விடாதிருங்கள். அப்பா எங்களை விட்டு தூரமாக போகாதீங்கப்பான்னு கேட்கலாம். நீங்கள் தூரமாக போனீங்கன்னா உங்கள் ஆட்ரிபியூட்ஸ் என்கிட்ட ஒன்றுமே இருக்காதுப்பா, எல்லாம் போயிடுமே. துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஹோப் யூ ஆர் லிசனிங் டு மீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவன் சொந்த குடும்பத்தார் இறந்து போகும்போது அவங்க தெரியாமல் ஒன்று கேட்பாங்க, பாஸ்டர் எங்கள் அப்பா எங்கே போயிருப்பாங்கப்பா. கண்ணீரோடு கேட்பார்கள், எங்கே போயிருப்பாங்க எங்கள் அப்பா. என்ன சொல்கிறதுக்கு ஏற்கனவே சோகம். உனக்கு தெரியாதா, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே, ஒரு ரட்சிக்கப்படாதவன் எங்கே போய் லேண்ட் ஆவான்னு உனக்கு தெரியாதா? அந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது. சரிம்மா கர்த்தர் ஆறுதல் படுத்தட்டோன்ட்டு அப்படியே சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு தெரியும் எங்கள் அப்பா கீழே போயிட்டாங்கன்னு. பணம் நம்மளை ரட்சிக்காது, இல்லை பொருள் ரட்சிக்காது, அந்தஸ்து ரட்சிக்காது, அகங்காரம் ஆணவம் ரட்சிக்காது. அவரை அண்டிக்கொள். அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறவர். அவரல்லாத வெளிச்சம் ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரல்லாமல் வெளிச்சம் ஏது? இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே, பாவனரற்பிணை என அந்தவரே, இயேசு நசரேயின் அதிபதியே. இந்த உலகு சுமை வந்து போராடுதே, எனதுடலும் அதுவோடு இசைந்து சீராடுதே. இந்த உலகு சுமை வந்து போராடுதே, எனதுடலும் அதுவோடு இசைந்து சீராடுதே. தந்திர அலகை சூழ நின்று வாடுதே, தந்திர அலகை சூழ நின்று வாடுதே. தாங்கிய வீயம் நோயினில் வாடுதே,
பூமியினில் வாழுதே. இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே, பாவப்பிணேன வந்த ரட்சகனே, பாவனரர் பிணேன வந்தவரே. இயேசு நசரேயின் அதிபதியே, நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. சுய பலனல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. தஞ்சம் உனை அடைந்தேன் தவற விடாது, தஞ்சம் உனை அடைந்தேன் தவற விடாது. தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும், தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும். இயேசு நசரேயின் அதிபதியே, கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும், கேடுபாடுகள் யாவையும் தீரும். கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும், கேடுபாடுகள் யாவையும் தீரும். பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும். பொன்னுலகமதில் என்னையும் சேரும், பொன்னுலகமதில் என்னையும் சேரும். இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே, பாவனரர் பிணேன ரட்சகரே. இயேசு நசரேயின் அதிபதியே. நின் சுய பலன் அல்லாமல் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது, தாங்கியாள் கருணை ஓங்கி எப்போதும் சொன்னார். உம்முடைய பலன் அல்லாமல் எனக்கு வேறு எந்த பலன், உம்முடைய பிரகாசம் இல்லாமல் எனக்கு எங்கே பிரகாசம், உம்முடைய ஆலோசனை இல்லாமல் எனக்கு ஏது ஆலோசனை, உம்முடைய அன்பு இல்லாமல் எனக்கு ஏது இந்த உலகத்தில் அன்பு, உம்முடைய வெளிச்சம் இல்லாமல் ஏது இந்த உலகத்தில் எனக்கு வெளிச்சம், உம்முடைய சந்தோஷம் இல்லாமல் எனக்கு ஏது இந்த உலகத்திலே சந்தோஷம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் இன்னைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அவர் இருக்கிறதுன்னு அருமை தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு செகண்டு இமைப்பொழுதில் நான் உன்னை கைவிட்டேன் என்று சொன்னார். ஆனாலும் உன்னை உருக்கமான இரக்கங்கள் நான் உன்னை கொள்வேன். வாழ முடியாது, வாழ முடியவே முடியாது. அல்லேலூயா. வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, எசையா வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. இருள் சூழ்ந்த லோகல் பாதைக்கு வெளிச்சம், என் தெய்வம் நீரே ஐயா. இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம், என் தெய்வம் நீர்தானையா. என் தலை மேலும் தீபம், நீரருளில வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். தலை மேலும் தீபம், நீரருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன்.
போவோமையா, இமை பொழுதென்னை கைவிட்டு போனார், உயிரற்று போவோமையா, இமை பொழுதென்னை செத்து போவோமையா, ஒரு நிமிஷம் கூட ஓஹோ வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, இசையா வாழ இசையா வாழ தெரியாதையா. அப்பா, ஒரு நிமிஷம் கூட முடியாது. தொடர்ந்து வரலாம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். என்னவாம்? அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திற்கும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். வெரி கிளியர். தி ஸ்கிரிப்சர் இஸ் வெரி வெரி கிளியர், பியாண்ட் எனி டவுட். அந்த 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு வருவாராம். தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அது நடக்கத்தான் போகுது. வல்லமையின் தூதரோடு வருவார். ஏ அப்பா, ஜுவாலித்து எரிகிற, அதை குறித்து நான் பிறகு சொல்கிறேன், நாட் நவ். இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் நான் பிறகு கொண்டு வருகிறேன். அந்த அக்கினியோடும் வானத்திலிருந்து அவர் வெளிப்படுவார். வல்லமையான தூதர்கள் லட்சக்கணக்கில் வெட்டி போட, ஒரே ஒரு கத்தி வச்சு பட்டுன்னு ஒரு சீவுனா ஒரு அடி அடித்தான்னா லட்சக்கணக்கில் மடிந்து போவார். அவ்வளோ வல்லமையுள்ள தூதர்கள். வெல்கம் டு ஹெல் என்று ஒரு கேட்டு ரெய்னார்ட் பாங்கே அவருடைய தரிசனத்தில் சொல்லுகிறார், கண்ட காட்சியை சொல்லுகிறார். ஒரு பாஸ்டர் இப்படித்தான், அது மறுபடியும் சொல்கிறேன், எத்தனையோ தூரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு இந்த அறிவு வேண்டும் பிரியமானவர்களே, அப்பொழுது தான் ஆத்தும பாரம் உண்டாயிருக்கும். சண்டையோடு நிறுத்திடக்கூடாது. கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்காக அழைத்திருக்கிறார், நம்மளை எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறார். ஐ சோஸ் யூன்ட்டார், யூ டிடன்ட் சூஸ் மீன்ட்டார். ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பின் கடமை, அன்பின் பாரம். ஒரு பாஸ்டர் இப்படித்தான் தன்னுடைய மனைவியோட சண்டை போட்டு அந்த அம்மாவிட்ட பேசாமல் இருந்துட்டு கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்துட்டு, அந்த அம்மா எவ்வளோ கதவை தட்டி பார்த்துருக்காங்க. அப்பா நீங்கள் திறங்கப்பா, நான் தான்ப்பா தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அந்த மனுஷன் மன்னிக்காமல் போயிட்டான். மாட்டேன். அடுத்த நாள் நல்ல சொக்காயெல்லாம் போட்டுட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ பெரிய பாறையில் போய் கார் மோதி ஸ்டேரிங் வீல் நெஞ்சில் அடிபட்டு டக்குன்னு உயிர் பிரிஞ்சது. நடந்த சம்பவம். பாஸ்டர் பென்னியின் இன்டர்வியூ பண்ணுகிறதை நான் பார்த்தேன். அதை என்னையா நடந்துச்சு சொல்லுன்னா பாங்கே அவர் சொல்லுகிறார், ரெய்னார்ட் பாங்கே சொல்லுகிறார்,
உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாஸ்டருடைய உயிர் தூதர்கள் எடுத்து கொண்டு போய் அந்த ஆம்புலன்ஸில் அவர் தெரியுது, அவர் உயிர் அங்கே போய் கொண்டிருக்க ஆம்புலன்ஸில் அவர் இருக்கிறார், அவருடைய உயிரும் போய் கொண்டிருக்கு. பின்பு தூதர்கள் கொண்டு போய் ஒரு மத்திய ஆகாயத்தில் எங்கேயோ வச்சுருக்குறாங்க. யாரும் ஒன்றும் காணாத ஒரு இடமா இருக்குது. திடீர்னு வேறொரு தூதன் வந்து அவரை வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவி இருக்குது, உள்ள எல்லாருக்கும் ஒரு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது. இது பிரியும் ஒரு நாள், இது வெளியில் வரும், இந்த சரீரத்தை விட்டு வெளியில் வரும். அப்பொழுது நாம் இப்போ கேள்விப்படுகிறதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பாடியை நம்மளே பார்க்கலாம், உயிரற்ற பாடியை பார்த்துட்ருக்கலாம். ஸ்தோத்திரம். சொந்தக்காரர்கள் வர்றது போகிறத பார்க்கலாம், அவர் அழுகிறத பார்க்கலாம், பேச ட்ரை பண்ணுவோம். அழாதீங்க அழாதீங்க அம்மா, அவங்களுக்கு காது கேட்காது. அது ஆவியின் மண்டலத்துக்குள்ளே போயிடுவோம். திஸ் இஸ் அ நேச்சுரல் வேர்ல்டு. இது சாதாரண இந்த நேச்சுரல் வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் தான் இந்த கண்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒளி உண்டு. இந்த கண்ணை வச்சு இந்த உலகத்தில் தான் பிரயோஜனம், பயன். ஆவிக்குரிய வேர்ல்டில் இந்த கண்ணை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது மண்ணோட மண்ணாக போயிடும். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். இப்போ நான் இந்த ஜார்ஜ் ராபர்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் ஆவிக்குரிய மனுஷன் இருப்பான். சேம். சரீரத்தில் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பான். அவன் பேசும், இப்போ அழாதீங்க அழாதீங்க, ஸ்தோத்திரம், அழாதீங்க. என்னத்தான் பேசுனா என்ன, கேட்கவே கேட்காது. அழுகிறவன் அழுதுகிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே. நீங்க நல்லா கேளுங்க, இன்னைக்கு பாட்டெல்லாம் இப்படித்தான் வரும். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில், கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில், சுற்றத்தாரும் சூழ்ந்திட, பற்றுள்ளோரும் கதறிட, சுற்றத்தாரும் பாடிய சுத்தி சூழ்ந்திட, பற்றுள்ளோரும் கதறிட, மகிமையோ இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போ, இன்னலெல்லாம் மாறி போவோம், துன்பமெல்லாம் மறந்து போ, இன்னலெல்லாம் மாறிப்போ,
வியாதியெல்லாம் நீங்கி போ, நாயகன் நம் இயேசுவால் வியாதியெல்லாம் நீங்கி போ, நாயகன் நம் இயேசுவால் மகிமையோ இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தெய்வமே, நல்ல நாள், பாக்கிய நாள், வாழ்க்கையே இயேசுவா நாட்களை பூரிப்பாய், வாழ்க்கையே இயேசுவா நாட்களை பூரிப்பாய், ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தை, ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தா, இயேசுவை அண்டினால் கிளேசங்கள் மாறிப்போ, இயேசுவை அண்டினால் கிளேசங்கள் மாறிப்போ, அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், அது பாக்கிய நாள். நம்முடைய சரீரத்தை நாமே பார்க்கலாம். அப்பொழுது தூதர்கள் வருவார்களாம். ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் பிரகாசமான தூதர்கள், ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் வேற அசுத்த தூதர்கள் வருவார். அவள் வருகிற என்கவுண்டரை நான் பார்த்திருக்கிறேன். என் சொந்த தாத்தா இறந்து போகும் பொழுது அவருடைய முகத்தில் காணப்பட்டதான சோகம், அவர் அலறின அலறுதல் கண்ணால் கண்டேன், கண்ணால் கண்டேன், நான் மறக்கவே மாட்டேன். பக்கவாதம் வந்து விழுந்து விட்டார். தூரத்து தாத்தா, விசாகப்பட்டினம் என்கிறதான ஒரு பட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு செல்வேன். ஏசு கிறிஸ்துன்னு அப்படிம்பார், வாய் கொணி போயிடும். எது சொன்னாலும் சிரிப்பார் அப்படின்னு. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாத்தா. யோசித்து பார்த்தேன், இந்த பொல்லாத ஆவிகள் உள்ள குடிகொண்டு என்ன மாதிரி அவரை ரட்சிக்க விடாமல் பண்ணுது. மரண நேரம் வந்தது, பக்கத்தில் இருந்தேன். அலறின அலறுதல் என்னால் இப்போ சொல்லி காட்ட முடியாது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. நொந்து போயிட்டேனே. அது என்னவோ தெரியல, கர்த்தர் அதை அன்னைக்கு காட்டினார் பாருங்கள். இதை குறித்து நம்பிக்கை இல்லாத சில விசுவாசிகள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது உண்மை, இது உண்மை. எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல சொல்ல இன்னும் அலறுகிறார். அலறி 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 கடைசியில் விட்டு என்னையேங்கிற மாதிரி அலறார். விட்டு விட்டு கடைசியில் ஜீவனை விட்டார். எங்கே போயிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த இடத்தில் அந்த நேரத்தில் இயேசு என்று சொல்லுகிறதற்கு வாய்ப்பில்லை. இயேசுவேன்னு சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அந்த நிலைமையில் அந்த ஆத்துமாக்களை கொண்டு போய் அவனுடைய வீடாகிய சித்திரவதை செய்கிறதான புச்சரி கொண்டு போகிறான். நிரந்தரமாய் அந்த இடத்துல கொண்டு போய் வைத்து கொள்ளுகிறான்.
வேதம் சொல்லுகிறது எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அதுவும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இட் இஸ் நாட் க்ளோஸ்ட். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் அதுக்கு தூரமாய் விலகி இருப்பாராம். துன்மார்கனுக்கு தேவன் தூரமாக இருக்கிறாருங்கிற ஒரு மொட்டையான ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன புரிந்து கொள்வோம்? ஆமாம், துன்மார்கன் பக்கத்தில் வரமாட்டார் போலன்னு நினச்சிட்டு இருப்போம். அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? திஸ் இஸ் இட். He will not go near to it. He will not go, but he knows what's happening inside. அங்கே என்ன நடக்கிறது என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் போக மாட்டார். காரணம், இந்த பூமியிலே இயேசுவாகிய மெய் தெய்வம் வேண்டாம் என்று சொன்ன ஒரே ஒரு காரணம், arrogance. It is nothing but arrogance. ஆணவமும் அரகன்ஸும் முரட்டும் சுபா. இயேசு கிறிஸ்துன்னா அவ்வளவு வெறுப்பு, கசப்பு, அவ்வளவு வைராக்கியம். எப்படி தேவன் பார்த்து அவர் வெளிச்சத்தை தருவார்? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிறதான சுவிசேஷம் தேவபலனாய் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ மதமும் நம்மை ரட்சிக்காது பிரியமானவர்களே. நான் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்துட்டு எனக்காடா நீ சொல்கிறேன்னு கேட்பாங்க 4 பேர். அன்னைக்கு கீழே போன அன்னைக்கு தான் தெரியும், அடப்பாவி நம்மளை இப்படி ஏமாற்றி போட்டானே இந்த பொல்லாத பேய். அல்லேலூயா. ஆகவே அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வல்லமையான தூதர்களோடும் அவர் வரும்பொழுது துன்மார்க்கர் தானாகவே விலகி போவார்கள். பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொன்னார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அட்டகாசங்கள் நமக்கு தெரிந்திருப்பதை பார்க்கலாம், நம் தேவனுக்கு எவ்வளவு தெரியும், பயங்கரமாய் தெரியும். பழிவாங்குதும் காலம் ஒன்று இருக்கிறது, தேவன் பதில் செய்வார். அன்று துன்மார்க்கர் சூளையில் போடப்பட்ட, ஃபர்னஸில் போடப்பட்ட பொருளை போல துன்மார்க்கர் வெந்து உருகி போவார்கள். இந்த வானமும் பூமியும் வெந்து உருகி போகுமா? அதில் உள்ள எல்லாம் மறைந்து கரைந்து போகுமா? அவர் வருகையின் நாள் பயங்கரமாய் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. பயங்கரமாய், டெரர். ராஜாதி ராஜா வரும் நாள் டெரர். ரட்சிக்கப்படாதவன் எங்கே போவான்? அறகுறையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எங்கே போவார்கள்? பணத்தின் மேல் ஆசை வைத்து கொண்டு நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எங்கே போவார்கள்? ஜாதி வெறி பிடித்த கிறிஸ்தவர்கள் எங்கே போவார்கள்? படிப்பு வெறி பிடித்த கிறிஸ்தவர்கள் எங்கே போவார்கள்? மதவெறி பிடித்தவர் மக்கள் எங்கே போவார்கள்? அவரை குத்தின கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. அவரை குத்தின கண்கள் அவரை காணும். இயேசு கிறிஸ்து வருகிறார் இதோ. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே என்கிறதான ஒரு பாடல், சாரா நவரோஜி அம்மா பரிசுத்த வாட்டி பாடின பாடல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. 7ஆம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. 7ஆம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்கிடுவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்கிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு
புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி பூமி நிரப்பும். கண்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் கர்த்தரை அழைக்க கர்த்தரை வாரோ. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரோ. ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவரே சுவை அழைக்கிறோம். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவரே சுவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. பயங்கரமான நாளாக இருக்கும். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஹல்லேலூயா. அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், விழாவில் குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், புலம்பி தள்ளுவார்கள். எனவே இந்த இந்த சைடு என்னை கொண்டு போகல இன்னைக்கு. ஹல்லேலூயா. இருந்தாலும் சில காரியங்களை சொல்லலாம். அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படுவார் என்று. ஃப்ளேமிங் ஃபயர் டேக்கிங் வெஞ்சன்ஸ் ஆன் தோஸ் who do not know God. He takes vengeance on the people. ஏன் இந்த வெஞ்சன்ஸ்? ஏன் இந்த வெஞ்சன்ஸ்? வாட் இஸ் த ரிசல்ட்? அப்படி அவர் வெஞ்சன்ஸ் எடுக்கும்போது என்ன ரிசல்ட்டுங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு நகர்ந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். லேசாக வாசித்துட்டு போன அந்த வசனத்தின் ஆழத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அவர் அப்படி தூரமாய் இருப்பாரானால்
The wicked will take advantage, full advantage without restrictions. நான் அது உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. The law of evil, the law of evil அப்படின்னா இந்த பொல்லாத பிசாசுகளுடைய அந்த லா, அந்த சட்டம், அந்த கிரியைகள், அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஆரம்பம், the law of evil is left to itself. The law of evil is left to itself and to its unrestricted working. Is left to itself and to its unrestricted working. Is left to itself and to its unrestricted working. Without the counteracting influence, without the counteracting influence of the presence of God. Without the counteracting influence of the presence of God. Let me read again. The law of evil is left to itself and to its unrestricted working, without the counteracting influence of the presence of God and His people. கட்டவிழ்த்து விடப்படும் raging fire. ருத்ர தாண்டவம்னு ஒரு வார்த்தை நம்ம ஆட்கள் போடுவாங்க பார்த்தீங்களா, தாண்டவம் ஆடுதுன்னு சொல்லி. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கும்போது அது எவ்வளவு ஆட்டம் போடுமோ அவ்வளவு ஆட்டம் போடுமா. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? தடுத்து நிறுத்துவார் இல்லாமல் பொல்லாங்கனுடைய சேட்டைகள் எவ்வளவா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அது அந்த இடம் அப்படி, அந்த இடம் அப்படி. ஒரு ஹாஸ்டல்ல வார்டனே இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு பட்டணத்தில் போலீஸ்காரரே இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன வேணா நடக்கலாமே. சும்மா சின்ன உதாரணம். அந்த கண்ட கண்ட காரியங்கள் நடக்கிற இடத்துல தடுத்து நிறுத்துகிறவர்கள் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இட்ஸ் லெஃப்ட் டு இட்செல்ஃப். தன்னிச்சையாக தனக்கென்று விடப்படும். தட்ஸ் ஆல். என்ன விடப்படும்? தன்னுடைய ஆட்டத்தின் உச்சகட்டத்துக்கு விடப்படும். தடுத்து நிறுத்துவார். ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நோ. அதை தடுத்து நிறுத்துகிறது தேவனுடைய பிரசன்னம் என்று. அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்து வெளிப்படையாய் கிரியை செய்ய விடாதபடிக்கு இந்த பூமியிலே தடுக்கிறது கர்த்தருடைய சபை, ஆவியானவர். No, you cannot go beyond. You may be there, but you cannot act now. பட்டன் தடுத்து நிறுத்துகிறது சபை. People of the world do not know that. இந்த உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது. The world doesn't know that. இதுதான் ரகசியம், உலகத்துக்கு தெரியாது. This is the truth. இந்த திருச்சபையை அவர்கள் வெறுக்கிறார்கள், தேவ ஜனத்தை பகைக்கிறார்கள், கொலை செய்ய பார்க்கிறார்கள், சபையை தீக்கொளுத்த பார்க்கிறார்கள், கொல்லலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியாது, இந்த சபை இல்லாவிட்டால் அவர்கள் சட்னி. That is the secret God has told. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். Once the church is gone, the law of the evil is left to itself and to its unrestricted working without the counteracting presence of the Lord. தனித்து விட கவுண்ட்ராக்ட் பண்ணிக்கொண்டு இன்றைக்கு தடுத்து நிறுத்தும் போது அந்த ஈவிலுடைய உச்சகட்டத்தை நம்மால் சகிக்க முடியவில்லை. என்ன என்னுடைய ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் இன்டலெக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். தடுத்து நிறுத்துகிற இந்த வேளையில் தானே பொல்லாங்கனுடைய காரியங்கள், சேட்டைகள் நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை மாத்திரம் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று காப்பாற்றப்படாதவர்கள் பலியாகிறதை கண்ணு முன்னாலே பார்க்கிறோம் அல்லவா? கண்ணு முன்னாலே பார்க்கிறோம் அல்லவா? எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் எந்த இடங்களில் படிச்சிருக்கிறாங்க, ஏது இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டியில் நடக்கிற அட்ராசிட்டிஸ், ஏகப்பட்ட பல காரியங்களை கேட்கும் பொழுது தேவன் எப்படியோ நம்மை காப்பாற்றி விட்டாரே, அதில் ஒன்றும் மாளாதபடிக்கு அல்லேலூயா
காப்பாற்றினாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உந்தன் சுயம் அதையே நீ பெருசென்று சொல்லி நீ அதில் மகிழ்ந்து மாளாதேனர். காப்பாற்றினது தேவ கிருபை. அல்லேலூயா. நானேனும் என் நமதால் பிறரை அவமானிப்பது வெகு பாவம். நானேனும் என் நமதால் பிறரை அவமானிப்பது வெகு பாவம். அதன் மேல் நிற்குமே தேவ கோபம். மனஸ்தாபம், 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 மனஸ்தாபம். உந்தன் சுயமதியே நெறி என்று உகழ்ந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. மைந்தன் தேவமறை பழியானும் பழுத்தும் மதிதனை கேளா. மைந்தன் தேவமறை பழியானும் பழுத்தும் மதிதனை கேளாய். திங்கொழின் பிதமாய் மணந்தாளாய். அருள் சூழாய், அருள் சூழாய், அருள் சூழாய், அருள் சூழாய். தத்தம் ஆலோசனை பாடி தொடர்ந்திட்டமாய் நீ நடவாதே. தத்தம் ஆலோசனையின் படி தொடர்ந்திட்டமாய் நடவாதே. தீயர் கேட்ட வழியில் நில்லாதே. அது தீதே, அது தீதே, அது தீதே. ஓ சக்கந்தக்காரர் இருக்கும் இடத்தொருமே கயிறு கண்ணாதே. சக்கந்தக்காரர் இருக்கும் இடத்தொருமே கயிறு கண்ணாதே. அவர் ஐக்கியம் நல்லம் என்றாதே. அதொன்னாதே, 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 அதொன்னாதே. தன் சுயமதியே நெறி என்று உகழ்ந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அவர் தாங்க காப்பாத்தினது. அவர் தாங்க ஒரு செகண்ட் அவர் இந்த சபையை ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அந்த இழுக்க வேண்டிய நேரம் வரும். சீக்கிரம் வருது. அவர் வருகையும் ரொம்ப சமீபம். அப்போ இருக்கு இந்த உலகத்துக்கு அறிவு. அப்போ வரும். என்னடா இது இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தோமே, இவனுக்கு ஓடினானுங்க. நான் நினச்சேன், நாங்கள் நினச்சோம் இவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு நம்ம நினச்சோம். எப்படா ஒளிவானுங்கன்னு நம்ம வேறு சீக்கிரமாக ஒளியணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்தோமே. ஆனால் இவங்க இவ்வளோ சீக்கிரமாக போனதுனால நம்ம அழிவு எவ்வளோ சீக்கிரமாக வந்துச்சுடா பாருன்னு நினைப்பான். அப்பொழுது மகாராஜா அக்கினி ஜுவாலையோடு வெளிப்படுவார். செத்தானுங்க அவட. அவர் பழி வாங்குகிற நாள் யார் சகிக்கக்கூடும்? யார் அதை சகிக்கக்கூடும்? அந்த நேரத்துக்குள் உள்ளே வந்தவர்கள் பாக்கியவான்கள். அறகுறை விசுவாசமாக அறகுறையாக நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்து அறகுறை ஆட்டம் ஆடிட்டு இருக்கிற யாராவது இருப்பீர்களானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், முழு ஆண்டவருக்குள்ளே வந்துடுங்க. இந்த அறகுறையெல்லாம் வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் டான்ஸ் ஆடுறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, இங்கே போகிறது, அங்கே வர்றது, இந்த கதை ஆகாது பிரியமானவர்களே. ஒன்று வாழ்ந்தால் கர்த்தரோடு வாழணும், இல்லாவிட்டால் மாட்டி முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மாட்டி முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு ஆயத்தமாகிற தேவ ஜனங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். எல்லாவற்றையும் கொண்டு வந்து தராசில் நிறுத்தி வைப்பார். அவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. பூமியை நிதானத்தோடு அவர் சத்தியத்தோடு நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்ட்ரோல் பண்ணுறேன். இனி ஒரு நாள் அங்கே இருக்க மாட்டான். இந்த பூமியில் இருக்க மாட்டான், இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார்.
யாருமே இல்லாத ஒரு இடம், எப்படிப்பா அங்கே போய் வாழ்ந்து இதுகளுடைய ராஜ்யமா தலதூக்கி சதா காலமும் ஆடும். கொஞ்ச நாள் 2 நாள் அல்ல. நான் சொல்லி முடிக்கட்டும், இந்த பிரசங்கத்தை முடிக்கட்டும். பிரியமானவர்களே, தயவு செய்து கேளுங்க. என்னால் தாங்க முடியல, நான் அடக்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறேன். அவுத்து விட்ட மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு சபையும் கிடையாது, கிறிஸ்தவ நண்பனும் கிடையாது, கர்த்தரும் கிடையாது, தூதர்களும் கிடையாது. இட் இஸ் forsaken land. Forsaken land. It is left to itself, to its atrocious behavior, to the maximum. Who is there to control? And these souls are just dropped in, one by one, as clusters. Clusters. One cluster after the other cluster. They are just simply dropped into that fire. They will cry. கூச்சமிடுவார்கள். ஐயோ கூச்சமிடுவார்கள். Cry and cry day in and day out in the darkness and in that fire. My Lord, have mercy on us. My Lord Jesus, have mercy on us. Have mercy on the people of this world. இந்த உலகத்து ஜனத்தின் மேல் கருணையா இருப்பீராகப்பா. ஐயோ கருணையா இருப்பீராக. கருணை, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் அவருடைய பொறுமை, நீடிய பொறுமை, அவருடைய கருணை பெருசு. நம்ம ஜெபத்தை பார்த்து அவர் கருணையா இல்லை, நம்ம ஜெபம்லாம் பக்கத்திலே வராது. அவருடைய அவ்வளவு கருணையும் அவருடைய உள்ளம் வெந்துகிட்டு இருக்கிற நேரம் இது. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு முக்கியமான மேட்டர் தெரியுமா? உங்கள் கையில் இருக்கிற சுவிசேஷம், என் கையில் இருக்கிற நற்செய்தி எவ்வளவு முக்கியமான மேட்டர். ஒரு மனுஷனை அப்படியே அங்கே கொண்டு போய் மேலே கொண்டு போயிடும். They will cry. கூச்சல் போடுவார்கள், பார்க்கலாம் சதா காலங்களுக்கு. I will come to the contrast a little later. ஒருத்தரும் கேட்பார் இல்லை, காது கொடுத்து கேட்பார் ஒருவரும் இல்லை. சதா காலங்களிலும் காது கொடுத்து கேட்பார் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த சண்டைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும், ஏண்டா இந்த இயேசுவை வெறுத்தோம், ஏண்டா இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டோம், சொன்னாங்களேடா. சரி, விமோச்சனம் ஒரு 10 வருஷம் கழிச்சாவது கிடைக்குமா? நோ. அதில் நம்முடைய சொந்த உடன்பிறப்புகள் போய் மாட்டினாங்கன்னா என்ன யோசிச்சு பாருங்கள். நம்முடைய சண்டைகள் எங்கே? நம்முடைய ஜாதி சண்டை எங்கே? நம்முடைய பெருமை எங்கே? பணம் எங்கே? பட்டம் எங்கே? பணம் எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே. சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? He brought you to this place just to tell what's going to happen, that you will repent, மனம் திரும்பி குணப்பட்டு அவர் சமூகத்தில் நீ சேர்வாய் என்பதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாட்டு பாடுற கூட்டம் இல்லை இதுங்க, கச்சேரி நடத்துகிற இடம் கிடையாது. You are mistaken if that be the case. The Lord is so serious about this matter. ஆண்டவர் இந்த மேட்டர் குறித்து ரொம்ப சீரியஸாக தான் இருக்கிறாரு. நரகத்தில் அக்கினி உண்டு என்று நாம் அறிவோம். அது என்ன நினைக்கிறீங்க? கொளுத்தி விட்டு ஆண்டவர் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறார் நினைக்கிறீங்களா? எப்படி வந்துச்சு அந்த நரகத்தில் அக்கினி? என்னடா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டான்னு நமக்கு எங்கே பதில் கிடைக்கும்? நரகத்தில் அக்கினி எப்படி வந்துச்சு? யாராவது போய் கொளுத்திட்டு மண்ணெண்ணெய் போட்டு கொளுத்திட்டு வந்திருக்கிறாங்களா? அப்போ அது என்னது தெரியல. ஸ்கிரிப்சர்ஸை பாருங்கள். I will explain to you through the scriptures. அந்த அக்கினி என்பது எதனால் வந்ததுன்னா வேறு எதுனாலும் வரல. பிகாஸ் ஆஃப் his wrath, கோபம். அவருடைய கோபம் அந்த அக்கினியை கொண்டு வந்துருச்சு. யோசித்தீங்களா? இப்போ யோசிங்க. அவருடைய கோபம் ஒன்று, அவர் இல்லாதது காரிருள். அக்கினினால் வெந்து செத்து நொந்து போறதை பார்க்கலாம். அவர் இல்லாமல் இருக்கிற அந்த நிலைமையே அது அதை விட பாதிக்கும், தாங்க முடியாது. கர்த்தர் இல்லாத அந்த ஒரு பாயிண்ட் போதும். அக்கினியை கூட நம்ம சமாளிக்கலாம் போல, ஆனால் அவர் இல்லைன்னா நம்மளால அந்த மனுஷரால் சமாளிக்க முடியாது. The absence of God will kill them more than fire kills them.
The absence of Jesus will make a man suffer a lot than the fire that makes the man suffer. It is awful. Let me explain about the hell today, so that we children of God will have a knowledge about it, and we will escape as well as we'll make people escape. We'll help them to come out of it. அதனால தான் ஒரு சிலருக்கு இரக்கம் பாராட்டி அக்கினியிலிருந்து அவர்களை இழுத்து பயத்துடனே ரட்சித்துன்னு சொல்கிறான். யூதா முட்டாளா என்ன? முட்டாளா என்ன? வாசிக்கிறதுக்கு தான் ஒரு புஸ்தகம் கர்த்தர் தந்திருக்கிறாரோ, மத புஸ்தகத்தை. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு சிலருக்கு இரக்கம் பாராட்டி அக்கினியிலிருந்து இழுத்து பயத்துடனே அவர்களை ரட்சித்துங்கிறான். It is very dangerous place. Hallelujah. It's very, very, very dangerous place. வாசிங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 32:22. The book of Deuteronomy 32 chapter 32 and verse number 22. என் கோபத்தினால் அக்கினி பற்றிக்கொண்டு. That's it. That's the answer. That is the answer. நீங்கள் அதை ஹெல்லுன்னு நினைச்சே பார்த்ததில்லை இல்லை? இதை என்னமோ கோபம் வந்துச்சா கவக்கு நீங்கள் ஃபயர் வந்துருச்சானா? நோ நோ, இட் இஸ் ஹெல். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரக மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை, everything will be burnt. It goes up to the lowest part of the hell. தாழ்ந்த பாதாளம், தாழ்ந்த நரகம்னே போட்டிருக்குது, பாதாளம்னு கூட போடல. என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களால் இதை கிரகித்து கொள்ள முடிகிறதா என்பதை மாத்திரம் ஒரு அடையாளத்தை காட்டுங்கள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸ்பெசிஃபிக்காக அங்கே எழுதப்பட்டிருக்குது, தாழ்ந்த நரகம் மட்டும். இட் கீப்ஸ் ஆன் பர்னிங். என்னுடைய கோபம், த wrath of God. என்னடா அது உபாகம புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனமாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோன்னே. சரி, இன்னொரு வசனம், நிறைய வசனங்கள் உண்டு, நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். 11வது சங்கீதம் 6வது வசனம். துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் அனல் காற்றும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின். என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இதை கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பார், 2 வீடு தருவார், 3 வீடு தருவார். இதுதானா? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹியர்? கந்தகமும் அக்னின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது நமக்கு? அது ஹெல்லு தான். சல்ஃபர், பர்னிங், பிரிம்ஸ்டோன் என்று பேர். பிரிம்ஸ்டோன். இந்த சல்ஃபர் எத்தனை பேருக்கு அது தெரியுமோ எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். மை சப்ஜெக்ட் அது. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். அப்போது கேஷியஸ் சல்ஃபர் உற்பத்தி பண்ணுவார்கள். அந்த கேஷியஸ் சல்ஃபரை ஒரு ஃபேக்ட்ரிஸ் பார்த்துருக்கீங்களா, அது வழியாக அனுப்பி சில காம்பவுண்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி சல்ஃபரஸ் காம்பவுண்ட் வந்து ஒரு சல்ஃபர் பேஸ்டு மென்யூர் உரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. என்பிகே, என்னாக்கா நைட்ரஜன், பீனா ஃபாஸ்பரஸ், கேன்னா பொட்டாசியம். அதுக்கு சல்ஃபர் வேணும். சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அப்படியே உரமாக தயார் பண்ணி பேக்கில் போட்டு அப்படியே பெரிய ஃபேக்ட்ரி. ஒரு நாள் நான் போனேன், ஜாப்லெஸ் பீரியட். மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் ஊராக சுவிசேஷ வேலை செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்கும்போது என்னுடைய சபையில் ஒரு சகோதரன் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சார். அங்கே அப்ளிகேஷன் போடலாமான்ட்டு கேட்டேன். நல்லா போடுங்கன்னார். அப்போது சும்மா வந்து விசிட் பண்ணுங்களேன்னார். அந்த சல்ஃபர் கேஸ் வரக்கூடிய ஒரு சின்ன டியூப் எடுத்து விளையாட்டுத்தனமாக மூக்கில் வச்சிட்டார். உள்ள ஃபுல்லாக சல்ஃபர், சஃபகேட் ஆகி ஆல்மோஸ்ட் உயிர் போகிற அளவுக்காச்சு. அவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். தத்தளிச்சு போயிட்டேன். அந்த கந்தக புகை நான் என் உடலுக்குள்ளே போச்சு. நான் நல்லா தத்தளிச்சு செத்த போயிடுவேணும்னு கூட நினச்சிட்டேன். இன்றைக்கி ஜாப் இல்லை பரவாயில்ல, ஆனாலும் செத்து போயிடுவோம் போல இருக்குது. சல்ஃபர் இஸ் ஸோ டேஞ்சரஸ். எல்லோ கலர் பவுடர் அது, அப்படியே அரிச்சிட்டு வந்துடும். நான் அதை உள்ளே இழுத்தவன். அதில் கொண்டு போய் நீங்கள் தீயை போட்டிங்கன்னா அப்பா அந்த டெம்பரேச்சர் ஹைலி எக்ஸோதர்மிக் இன் நேச்சர்.
செத்தா மனுஷங்க கொப்பளங்கள் வந்துடும். அப்படி கதை கதை கதைன்னு. என்னுடைய சப்ஜெக்ட் அது. தட்ஸ் மை சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி. ஐ நோ வாட் இஸ் தட். பிரிம்ஸ்டோன் இங்கே கொண்டு வந்து கொட்டுறாரு நரகத்தில். உன் பணம் எங்கே, உன் பொருள் எங்கே? அப்போ இன்று ஆண்டவருக்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுக்காமல் ஏனோ தான் நான் விளையாட்டு பண்ணிட்டு ஏதோ பேரளவுக்கு ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குன்னு. யார் கொடுத்தா லைசன்ஸ்? ஞானஸ்நானம் எடுத்தோன்னு நேராக மேலே போவோன்ட்டு. ஹூ கேவ் த லைசன்ஸ்? த பைபிள் டசன்ட் சே தட். கொட்டுறாங்க. அக்கினியும் கந்தகமும், அதோடு கூட அனல் காற்று. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு அனல் காற்று அடிக்க போகுது பாருங்க. இந்த அக்கினியும் கந்தகமும் ரெண்டும் சேர்ந்திருக்கிற இடத்துல ஒரு அனல் காற்று அடிச்சதுன்னா எப்படி? எவ்வளோ லேசாக இந்த வசங்களை வாசித்துட்டு போயிட்டோமே. இங்கே இப்போ இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது தான் தெரியும். எனக்கு இன்னும் பல வசனங்கள் உண்டு பிரியமானவர்களை. இப்போ இப்படி வரும்போது, வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் டெசிஷன் ஆஃப் காட்? ஆண்டவர் இப்படி டிசைட் பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கிறார். என்ன இந்த தீர்மானத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பார் அல்லவா. ரோமர் 6வது அதிகாரத்தில் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். 30 நாள் வேலை செய்கிறோம். கடினமான வேலைகள் உலகத்தில் செய்து, டெய்லி டியூட்டிஸ் செய்து, அது பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி, எப்படியோ ஒரு 1ஆம் தேதி வரும்போது ஒரு சம்பளம் சேலரி கொடுக்குறாங்க. 30 நாள் வேலை செஞ்சு அவ்வளோ வேலையும் மறக்கிறோம். அந்த ஒரு சேலரியோட வீட்டுக்கு வரும்போது ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஒரு 1 ஹவரில் வந்த சேலரி எங்கே போச்சுன்னு அவனுக்கும் தெரியாது. கடைசியில் என்னடா மிச்சமாக இருக்குதுன்னா டீ காசு தான் மிச்சமாக இருக்குது. மறுபடியும் ஒரு 30 நாள் வேறு வழி இல்லாமல் போகணும். அப்போ தான் இன்னொரு சேலரியை பார்க்க முடியும். அந்த ஒரு 30 நாள் வேலை செஞ்சதுக்கு அந்த சேலரி கொடுக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும்? தத்தளிச்சுட்டு போயிடும். அது போல பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாவத்தை 30 நாள் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே சேலரி கொடுக்குறான். சும்மா கொடுத்துட்டே இருப்பானோ? நீ முடி 30 டேஸ் சேலரியை முடி, அப்புறம் வாங்கு அப்படிங்கிறான். அதுபோல யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 14-15, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு 30 நாள் வேலை. இது திஸ் இஸ் 30 days ஒர்க். நமக்கு புத்தி இப்படிலாம் வினோதமாக போகும். அதனால தான் இந்த ஸ்கிரிப்சர்ஸோட கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அவனவன் தன் தன் சுய, அவன் கம்பெனியில் போய் வேலை செய்கிற மாதிரி, தொழிற்சாலையில் வேலை செய்கிற மாதிரி, ஸ்கூல் காலேஜில் வேலை செய்கிற, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற மாதிரி அவன் தான் வேலைக்கு போய் சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பாஸ்னால் திட்டு வாங்கி லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அதை சொல்லி இதை சொல்லி, கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவனே நம்மளை போட்டு கொடுக்க, நம்ம ப்ரமோஷனை ஒருத்தன் தடுக்க, ஏகப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் ஜோக்காக தான் போயிட்டே இருக்கும். கவனிங்க, சிக்குண்டு சோதிக்கப்பட்டு. இது போல தான் பாவம் மனுஷனை இப்படி எழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்க வச்சு, அந்த பாவம் அது கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆனால் தான் பிறகு சம்பளம் வருது. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ ரோமன்ஸ் 6:23 கம்பேர் பண்ணுங்க. இப்போ ரோமன்ஸ் பாவத்தின் புரிஞ்சிருச்சா? 30 நாள் வேலை செஞ்சு சம்பளம் ஒன்று வருதில்ல, அதுபோல் பாவியாக இருக்கிற மனுஷன் தன் பாவத்தை முடித்த பிறகு அவனுக்கு ஒரு சம்பளம் ஒன்று ரெடியாக பிசாசு வச்சிருக்கிறான். என்னடா சம்பளம்னு கேட்டால் டெத்து.
பாவம் பூரணமான பிறகு அவனுக்கு கிடைச்சது டெத்து. ஃபைனல் என்னடான்னு கேட்டா நரகம். நரகம். அங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த மரணம் என்கிறதான சகிக்க முடியாத ஒரு கிஃப்டை அவன் தருகிறான். சில ரகசியங்கள் சொல்றேன் கேளுங்க. சகிக்க முடியாது. ஒரு மனுஷனை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துகிறான் இந்த பிசாசு. ஆனால் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து ஒரு கிஃப்டை வாங்குகிறார். அந்த கிஃப்ட் இயேசு கேட்கிறார், என்னை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயான்னு கேட்கிறார். அந்த மனுஷன் சரி ஆண்டவரேன்னு சொல்றான். அப்போ பிதாவிடத்தில் அவர் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறார்ல, வாங்கி அதை கொடுக்கிறார். அந்த கிஃப்ட்டுக்கு பேரு ரோமர் 6:23, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தார்னா பிதாவிட்டேருந்து வாங்கிட்டு வந்தார். வசனம் சொல்லுது, he purchased this gift from the father போட்டு. புரியல? இந்த நித்திய ஜீவன், நித்திய காலமாய் நீ ஜீவனுக்குள் பிரவேசித்து நீ வாழ்வாய். அவன் இயேசுவை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிஃப்டை அப்படி கொடுக்கிறார். பாவம் கொடுக்கிற கிஃப்ட் என்னது? ஆனால் இயேசு கொடுக்கிற கிஃப்ட் இது எங்கேருந்து வந்த கிஃப்ட்னா பிதாவிட்டேருந்து அவர் வாங்குகிறார். எப்படி வாங்க முடியும்? வெரி காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் கிஃப்ட்? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் கிஃப்ட்? It is his own blood. He shed his blood and then gave it to the Father. This is the price that I give, and please give me. I want to purchase that eternal life, that people will live eternally with you and me. I purchase this and give you as a free gift. As a free gift. Some people want, some people don't want. சிலர் தேவைன்னு சொல்றாங்க, சிலர் வேண்டாம் என்கிறார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், if this is true that you are saved, you received eternal life through Jesus Christ, which he purchased with his own blood from the Father. பிதாவிடத்திலிருந்து சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கின நித்திய ஜீவனை ரட்சிக்கப்படுறவருக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு கர்த்தர். ரோமர் 6:23 ரகசியம் தெரிஞ்சதா உங்களுக்கு? Did you understand? I spend a lot of time to know the secrets of these scriptures. ஜோக் கிடையாது. கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். தேங்க்யூ. கொஞ்சம் நேரம் நான் உட்காந்து சைலண்ட்டாக சீக்கிரட்டாக அப்படியே தேடுவேன். நீங்கள் மொட்டையாக வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த விளக்கத்தோடு நீங்கள் இருக்கிறதுக்கு எல்லா பெரிய வித்தியாசம். அடையாளத்தை காட்டுங்க. எப்படி அந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? முன்னால் கேட்டால் சொல்ல முடியல, இப்போ கேட்டால் நீங்கள் சொல்லலாம். எப்படி கிடைச்சது? எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த யார் யாருக்கெல்லாம் இந்த கிஃப்ட் வேணுமோ அத்தனை மனுக்குலத்துக்காகவும் நான் ஒரு சொட்டு தவறாமல் நான் கொடுத்துட்றேன். எனக்கு அந்த வரத்தை நீங்கள் கொடுங்க. அப்போ நீங்கள் வாங்குங்கிறாரு. நான் ஃப்ரீயாக தர முடியாது. தரமாட்டீங்கள்ல, என்ன செய்யணும்? நீ வாங்கணுங்க. சரி, நான் வாங்குறேன். என்ன செய்யணும்? இந்த முழு உலகத்தை நம்ம நேசிக்கிறோமே, அத்தனை பேரில் ஒருத்தன் விடாமல் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக உங்கள் சரீரத்தில் இருக்கிற லாஸ்ட் பிளட்டையும் நீங்கள் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா? எஸ், ஐ எம் ரெடின்ட்டார்.
எண்ட் ரெடின்னு லாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் ஓவர், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் அக்காம்ப்ளிஷ்டுங்கிற அர்த்தம். எல்லாம் முடிந்தது. மை லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட் இஸ் ஓவர், கிவ் மீ தட் கிஃப்ட் நவ். துரோகிகளுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். துரோகிகளுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். மை பிளட், டேக் மை பிளட் அண்ட் கிவ் மீ தட். ஃப்ரீ கிடையாது. அவருக்கு ஃப்ரீ இல்லை, நமக்கு ஃப்ரீ. அவருக்கு ஃப்ரீ இல்லை. அவருக்கு ஈவன் லாஸ்ட் பிளட் வர்ற வரைக்கும் அவருக்கு கிடையாது. எதுக்கு அந்த கிஃப்ட் உங்களுக்கு? நீங்க நல்லா தானே இருப்பீங்க பரலோகத்தில், நீங்க தேவன் தானே, ஏன் உட்கார்ந்துட்டு பேசாம போயிடக்கூடாதா? நான் அந்த கிஃப்ட் அவங்களுக்கு தரலைன்னா அவன் மரணத்தை கிஃப்டா கொடுத்துட்டு உள்ள கூட்டு போறான். பார்க்க முடியலையே. ஆமா, பார்க்க முடியல, சகிக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாவது இருக்கிறார்களே பிதாவே, வேணும் என்று கேட்கிறவர்களாவது இருக்கிறார்களே பிதாவே, அவர்களுக்கு நம்ம கொடுத்தாகணுமே பிதாவே, நான் வாங்குறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்னா என்ன? இந்த திருச்சபைக்கு இன்னைக்கு ஒரு படி உள்ள போய் கண்களை திறந்திருக்கிறார். இவ்வளவு நாள் திறந்தது வேற, இப்போ வேற. நவ் he has given eternal life. இவ்வளவு நாள் வரைக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை வாக்குத்தத்தம் சொல்லி அதில் மகிழ்ந்தோம். டுடே we know what is eternal. How it came. லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட்டையும் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியாக்கும் நமக்கு. அவருக்கு ஃப்ரீ கிடையாது. இதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் ஃப்ரீ ஃபார் ஹிம். நமக்கு தான் ஃப்ரீ. நம்ம ரத்தத்தை புளிய வைக்கிறதுக்கு பதிலாக அவர் ரத்தத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. I will make one statement here. Hallelujah. If you can understand in English, தமிழில் போடுறேன். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது காட்டலாம். இஃப் யூ கேன் அப்ரிஷியேட். I want to see people who appreciate than just simply understand and go away. Sinners merit hell. Sinners merit hell. ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு. என்ன அர்த்தம்? நல்லா படித்தா எல்லாமே 97, 98, 100, 98, 97, 96, 97, 98, 100, 100 வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கு. அப்போ அவனுக்கு பேர் மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. அவனுக்கு ஜாதி அடிப்படையில் இல்லை, படிப்பின் அடிப்படையில் பயங்கர மூளை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லி எக்கச்சக்கமாக ஃபீஸுக்கு மேலே என்னென்னமெல்லாம் கொடுப்பான், அள்ளி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் மெரிட் ஸ்காலர்ஷிப். மெரிட்னா என்ன? தகுதி. மெரிட்னா என்ன? தகுதி. தகுதி அடிப்படையில் அவன் தகுதி பெற்றவன். சின்னர்ஸ் மெரிட் ஹெல். புரிஞ்சுக்கங்க என்ன அர்த்தம்? பாவிகள் அந்த எரிகிற கோபாக்கினையாகிய தேவனுடைய கோபமாகிய அக்கினி நிறைந்த ஒரு இடம், தேவன் இல்லாத ஒரு இடத்தை தகுதி பெற்றுக் கொண்டு போகிறார்கள். எங்கள் பிள்ளைக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சுங்க. 4 வருஷம் ஃபீஸும் அவங்களே கட்டிடுறேங்கிறாங்கங்க. அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்பா என் பிள்ளை படித்து நல்லா ஸ்காலர்ஷிப், நம்ம இன்னும் லோன் கீன் வாங்க வேண்டாம், யா சோத்திரம், கர்த்தரே வழியை உண்டாக்கிட்டான்னு. When I make a statement like this, please understand and tell me how dangerous is this. Sinners merit hell. பாவிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், அறகுற விசுவாசிகள், பணப்பைத்தியங்கள், ஜாதி பைத்தியங்கள், எல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்களுக்கு தகுதி பெற்றுக்கொண்டு நரகத்துக்குள் போகிறார்கள். They purchase that merit because of the sin. But now,
இன்னொன்று சொல்லட்டுமா? இது ஓகேயா? புரிஞ்சிருச்சா? வாட் அபவுட் செயின்ட்ஸ்? இதை சொன்ன பிறகு நீங்கள் அதை சொல்லலாம் இல்லையா? செயின்ட்ஸ் மெரிட், நல்லா திருப்பி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. செயின்ட்ஸ், sinners merit hell. Saints, it is wrong. No, it is wrong. Saints don't merit eternal life or heaven. Sinners merit. Saints don't merit heaven. அப்ப என்னையா நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, now please let me explain. Why? Because there is no proportion between the glory of heaven and our obedience. Whereas sinners, disobedience enjoys total merit into hell. Because their disobedience is 100%. Therefore, they get the merit easily. புரிஞ்சவனுக்கு தான் தெரியும். டுடே ஐ எம் நாட் a நார்மல் ப்ரீச்சர். பாவம் செய்கிறவனுக்கு பாவத்தின் அளவு வச்சு தான் பரலோகம்னு சொன்ன என்ன நியாயம்? அவன் பாவம் செய்தாலே பாவத்தின் அளவு சம்பூர்ணமாக அவனுக்கு வரும். ஏன்னா அவனுடைய கீழ்ப்படிதல், பாவம் செய்கிறதற்கு கீழ்ப்படிதல் ஈஸியாய் அவனுக்கு தகுதிப்படுத்தி விடும். துண்டு பீடியில் ஆரம்பித்தவன் அங்கங்க சுற்றி பார்த்துட்டு எவனும் இல்லைன்னு சொல்லி துண்டு பீடியில் ஊன்னு ஆரம்பித்து காஃப் வந்து அப்படி ஆரம்பித்து பழகினவன் பெட்டி பெட்டியாக குடிச்சு கடைசியில் சாராய பாட்டிலாக குடிச்சு கடைசியில் விபச்சாரம் பண்ணி அதை பண்ணி களவு பண்ணி திருடு பண்ணிக்க ஆழமாக போகிறான். அவனுக்கு தகுதி எவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கிறான். கேன் யூ ஃபாலோ மை லாஜிக்? தகுதியை சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா? ஒரு சின்ன துண்டுபிடியில் ஆரம்பித்ததுக்கப்புறம் பொய் வரும், சாராயம் வரும், விபசாரம் வரும், அசுத்தம் வரும், களவு வரும், காமவிகாரம் வரும். எப்போ அவ்வளவு சர்ன்னு வந்துடுதே விக்கிரகாராதனை முதற்கொண்டு. அப்போ அவன் எவ்வளோ ஈஸியாக அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளுகிறான். நரகத்துக்கு போகிறதான தகுதி ரொம்ப ஈஸியாக பெற்றுக்கொள்கிறான். பரிசுத்தவான்களுக்கு தகுதி பரலோகம் கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்னா, இவன் இந்த பாவத்தை செய்கிற அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவ்வளோ ஈஸியாக அவன் செய்ய மாட்டேங்கிறான். அதனால அவனுக்கு மெரிட் ரொம்ப கஷ்டம். அவன் தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறது கஷ்டம். அது நிமித்தம் ஒவ்வொரு வாரமும் இப்படி வந்து அப்படி வந்து வார நாட்கள் அது நாட்களில் இது நாட்களில் போய் தகுதிப்படுத்தி கொண்டே எவ்வளவு பாடுபட்டு சபையை தகுதிப்படுத்த வேண்டி இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை லாஜிக் ஹியர். பாவம் செய்கிறவனுக்கு கூட்டம் நடக்குதா? இப்படி சாராயம் குடிக்கிறவனுக்கு இப்படி கூட்டம் நடக்குதா? எப்படி சாராயம் குடிக்க வேண்டும், இன்னும் என்ன அளவுக்கு கூட போக வேண்டும் நடக்குதா? வாரந்தோறும் காலைல ஃபர்ஸ்ட் சர்வீஸ், சாயந்தரம் செகண்ட் சர்வீஸ், மத்தியானம் சர்வீஸ், மண்ணாங்கட்டி சர்வீஸ், மிட் நைட் சர்வீஸ் வருதா? வாங்க வாங்க வாங்க, வரமாட்டேங்கிறான். இதை போடு அதை போடு, கனிவா இங்கே வா அங்கே வா, அந்த கூட்டத்து வா, உபவாசம் கூட்டத்து வா. சாராயம் குடிக்கிறவனுக்கு எவனுக்காவது இருக்குதா? அப்ப அவனுக்கு மெரிட் எவ்வளவு சீக்கிரமா வருது, தகுதி உள்ள போறதுக்கு. அண்ணே நானே பட்டுன்னு கிடைச்சிடும். பாதாளம் திறக்கும், டம்னு கீழே விழுவான். ஆனா நமக்கோ எக்ஸ்ட்ரா படிக்கிறது இல்லைங்கம்மா, உள்ள போறதே கஷ்டமா இருக்குது. அவ்வளவு ட்ரைனிங். சண்டே ஆளை காணும், இன்னைக்கு வந்தவன் நேற்று வந்தவன் காணும், இன்னைக்கு வந்தவன் காணும், அவனை காணும், இவனை காணும், என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் மிஸ் ஆகி புதுசு புதுசாக வரும். 4 வாரம் கழிச்சு வந்தவனே 40 வருஷமா வந்தவனே புதுசாக வந்த மாதிரி தெரியுது. இங்கே பாரியா, எவ்வளவு கடிந்து கொள்ளுதல், எவ்வளவு சிக்ஷித்தல், எவ்வளவு ஐயோ ஐயோ. தட்ஸ் வை வி டோன்ட் மெரிட் ஹெவன். The glory which God has prepared has no comparison with the obedience that we show today. Whereas the destruction in the hell matches with the disobedience of the sinners very easily. Therefore, we must thank God. We must thank God for His favor and patience.
அவருடைய கருணைக்காகவும் அவருடைய பொறுமைக்காகவும் அவரை நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கருணை கடலாம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கருணை கடலாம் இயேசுவே, கருணை கடலாம். பாட்டு மாத்திரம் கேட்காதீங்க, பாட்டு மாத்திரம் கேட்காதீங்க. வாங்கி கொடுத்தாரு கிஃப்ட, அதை பாருங்க. கருணை கடலாம் இயேசுவே, கருணை கடலாம் இயேசுவே. அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள். அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள். அதிசய நாமத்தில் ஓங்கிடங்கள். கருணை கடலாம் இயேசுவே, கருணை கடலாம் இயேசுவே. கனிவுடனே இப்போ இறங்கிடுமே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே. கருணை கடலாம் இயேசுவே, தயாகரமே தஞ்சம் நீரே, தயாகரமே தஞ்சம் நீரே. தியாகமே மேன்மையாம் தாசரை அபிஷேகித்து உபயோகியோ எங்கள். கருணை கடலாம் இயேசுவே, கனிவுடன் இப்போ இறங்கிடுமே எங்கள். கருணை கடலாம் இயேசுவே. வாரும் வல்லமையாய் தாரும் வரங்களை, வாரும் வல்லமையாய் தாரும் வரங்களை. வர்த்திக்க வேணும் விசுவாசத்தை, வர்த்திக்க வேண்டும் விசுவாசத்தை. புகழ்ந்திடவே உம் நாமத்தையே. கருணை கடலாம் இயேசுவே, கனிவுடன் போயிறங்கிடுமே எங்கள். கருணை கடலாம் இயேசுவே. அதுக்கு தான் நன்றி சொல்லணும். கருணை கடலாம். நமக்கு நம்ம பார்ட் ஏதாவது இதில் இருக்குதா? நம்ம பார்ட் ஏதாவது இருக்குதா இதில்? நம்ம பங்கு ஏதாவது இருக்குதா இதில்? பரலோகத்துக்கு தகுதி பெறக்கூடியவர்கள் யார்? இந்த திருச்சபையில் நான் பரலோகத்துக்கு தகுதி பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் யார்? ஒருத்தரும் சொல்ல முடியாது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய கீழ்ப்படிதல் எல்லாம் குறையும். தகுதியை பெறவே முடியாது. என்னதான் அவனுக்கு டியூஷன் படித்து கொடுத்தாலும், அதை பண்ணி கொடுத்தாலும் 25 35 தாண்ட மாட்டேங்குது பிள்ளை. 45 வாங்கினா தான் பாஸு. இவன் என்னடா இவனுக்கு எப்படா பாஸ் பண்ணி விடுறது? ஃபெயிலாகி தொலைக்கிறானே. ஒரு நாள் இது சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸு கண்ணீரோடு அந்த டீச்சர் அம்மாட்ட சொல்லுது, ஐயம்மா என்னம்மா இது ஒரு நாளும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கவலையாக இருக்குதும்மா. அப்படியா? கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துச்சு, பாஸ்ன்னு வருது. ரொம்ப ஆனந்தமாக அந்த பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, அந்த அம்மா, அந்த பிள்ளையுடைய அம்மா, எங்கள் பையன் என்ன தங்கம் நல்லா மனசு நல்லா வந்துச்சு போல் மூளை. போய் வேக வேகமாக போகிறாங்க அந்த டீச்சர் அம்மாட்ட, என்னம்மா நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டானம்மா? அதான் என் தங்கம், என் பிள்ளை. உடனே அம்மா டீச்சர் அம்மா சொல்லுது, உன் பிள்ளை தங்கம் கிடையாது, துருப்பிடிச்சது தான், திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் பார்த்து ஏதோ 5 மார்க்கு கூட போட்டு விட்டேன். அப்படியா? அவன் ஒரு காலம் குவாலிஃபை ஆகிக்க மாட்டான். நான் பார்த்து ஒரு 5 மார்க்கு போட்டதுனால இன்றைக்கி உனக்கு விஷயம் தெரியாமல் நீ வந்து சந்தோஷமாக என்கிட்ட சொல்கிற. இதுக்கு பேர் கிரேஸு. அதுதான்
இந்த கிஃப்டை கொடுத்தவர் கிரேஸையும் கொடுக்குறாரியா. இந்த கிஃப்டை கொடுத்தவர் அந்த கருணையும் கொஞ்சம். முதல்ல இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு கிஃப்ட். அடுத்து குவாலிஃபை ஆகிட்ட பிறகு நீ பார்த்துக்கலான்னு சொல்லி விடலை. நீ குவாலிஃபை ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னுடைய கிருபை உனக்கு போதான்னார். கிஃப்ட்டும் கொடுத்து கிரேஸும் கொடுக்குறாருன்னா அந்த வார்த்தை வரணும். நான் சொல்லாமையே எல்லாருக்குள்ளேயும் வரணும். என்னப்பா எங்கள் மேலே இவ்வளவு கருணையை வச்சுட்டீங்களே. இது நமக்கு செஞ்ச தெய்வம் கொடியாக நம்ம இணைத்த பிறகு இது இல்லாமல் எத்தனை பேர் அந்த நரகத்துக்கு போகிறார்கள். நம்முடைய கடமை அல்லவா அவர்களுக்கு போய் சொல்கிறதுக்கு. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஃபினிஷ்டு, அப்படியே போயிடும். அவர் இல்லாத இடம், அவர் உக்கிர கோபம் நிறைஞ்ச அக்கினி இடம், ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிற பொல்லாங்கனுடைய அரசாட்சி கட்டுப்படுத்துவார். இருக்கவே மாட்டார்கள். ஒரு நாள் 2 நாள் 10 வருஷம் இல்லை, யுக யுகமாய் அந்த ஆத்துமா விழுந்தால் எப்படி இருக்கும் யோசித்து. அன்பின் ஆண்டவரே, என்னால் இயன்ற மட்டும், அதான் பவுல் சொன்னான், என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்னால் இயன்ற மட்டும். விட்டாரா பாருங்க, ஜனவரியிலேருந்து நம்மளை விடமாட்டேங்கிறாரு. விட்டார விடலை. கர்த்தர் நல்லவர். My people must understand this. He purchased. Father required even the last drop of blood of his son. When the last drop was shed, it is over ன்னு சொன்ன பிறகு நித்திய ஜீவனை பெற்று கொடுப்பதற்கு அதிகாரத்தை அவர் கையிலே கொடுத்தார். That is the authority God. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலை. லாஸ்ட் ட்ராப்பை கொடுத்த பிறகு த கிராண்டட், அதை நான் யாருக்கு கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன். யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பேன். வாருங்கள் என்று அழைக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இது மெய், இது சத்தியம். எவன் ஒருவன் தேவனே பாவியாகி என்மேல் இரக்கமாக இரும்னு ஓடி வருகிறானோ, இந்தா அப்படி இந்தா அப்படி இந்தா அப்படி இந்தா அப்படி இந்தா அப்படி இந்தா அப்படி வந்தவனை பூரா சத்திரத்தில் கொண்டு வந்து விழுந்துட்டேன். ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும், கிரேஸையும் தாரேன். ஆக மொத்தம் ஒன்றும் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒருத்தங்க கூட அழிஞ்சு போகாதபடிக்கு விடாப்படியா பல்ல கடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாராக்கும். ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபைக்காய் காத்துட்டு இருக்கிறார். நான் வர்ற வரைக்கும் ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு சொல்லி அவர் கிருபையை கொடுத்து ஊழியக்காரன் உயிரை வாங்கி, ஊழியக்காரன் உங்க உயிரை வாங்கி ஆக மொத்தம் கூண்டோட இந்த கிருபைக்காக நன்றி சொல்லணும். தேங்க் காட். 2வது, கொஞ்சம் இரக்கம் பாராட்டி பயத்தோட அக்கனிலேருந்து இழுத்துக்கொள்ளலாம். ஜெயந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே, எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். ஜீவியத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். தேவ சித்தம் செய்யணும், நம்ம சித்தம் அல்ல. சின்னர்ஸ் மெரிட் ஹெல், செயின்ட்ஸ் டோன்ட் மெரிட். நான் சின்னர்ஸ் மெரிட் ஹெல்னோடனே செயின்ஸை குறித்து கேட்டோன்னே எல்லாரும் என்ன சொன்னீங்க? செயின்ட்ஸ் மெரிட் ஹெவன். நீங்க நோ 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 நோ, வி டோன்ட் மெரிட் ஹெவன் either. No, we are not qualified, but because of him. Hallelujah, hallelujah. Are you ready to praise and thank God? Are you really ready? ரெடியா இருக்கீங்களா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல? இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படிங்க ரெடியா இருக்க மாட்டோம்? Can you thank God? Can you appreciate God? Can you realize how merciful God is? அவருடைய திட்டங்கள் எவ்வளவு அருமையானது என்பதை ரியலைஸ் பண்ண முடியுமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் இருந்தால் படக்குன்னு ரட்சிக்கப்பட்டணும். இன்னைக்கு இப்போ நம்முடைய பழைய காரியங்கள், வைராக்கியங்கள், மத காரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், படிப்புகள், பட்டங்கள், பணம், பெருமை ஒன்றும் வராது, ஒன்றும் பக்கத்திலே வராது. பேசாம வாயை பொத்திட்டு அவர் கொடுக்குற கிஃப்டை வாங்கிட்டு கிருபையில வளர்ந்துட்டு ஓடுறது தான் உத்தமா உத்தமா. ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிக்கிறவர்கள் அர்ப்பணிங்கள். என் தெய்வமே, இது இவ்வளவு தெளிவாய் சொல்லிட்டீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளே, சந்தோஷமா உங்களோட கர்த்தர் பேசினாரே. ஏனோ தூரமா இருக்கணும், வேண்டாம் 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 வேண்டாம். நமக்கு அவர் தான் வேண்டும். அவருடைய கிஃப்ட் வேணும், அவருடைய கிருபை வேணும், அவருடைய வெளிச்சம் வேணும். அவர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? என்னால ஒரு நிமிஷம் வாழ முடியாது. ஸ்தோத்திரமப்பா. இந்த அர்ப்பணிப்போடு நம்முடைய பிள்ளைகள் செல்லட்டும். ஜாக்கிரதையாய் வாழ கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செடியோடு இணைக்கப்பட்ட கொடி, நீங்கள் போய் கனி கொடுக்கணும்னு சொன்னீங்க, அந்த கனியை கொடுக்கட்டும்ப்பா. கிருபை செய்யுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சிங்காசனத்துக்கு ஆமென் நேராக கைகளை உயர்த்தி தலைகளை உயர்த்தி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆகையினால் சிங்காசனம் எங்கே இருக்கிறது? அப்போ அவருடைய அந்த சிங்காசனத்தை பார்க்கணுன்னா நம்ம தலைகள் எங்கே தூக்க வேணாம், அவரை நோக்கி பார்க்க வேணும். தகப்பனே, நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய செய்த சகல உபகாரங்களையும் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ரோமர் 6:23 மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.